வணக்கம். நிப்டி இன்றைய க்ளோசிங் 23,242.10. இப்போ காணியங்கள் படி பார்த்தீங்கன்னா, இப்போ நிப்டி 23,000 பிரேக் டவுன் ஆகுமா அல்லது 24,000 பிரேக் அவுட் ஆகுமா? இந்த 23,000 24,000க்குள்ள தான் இப்போ கடந்த சில நாட்களாகவே நிப்டி இயங்கிக்கிட்டு இருக்கு. இதுக்கு சீனரியோ ஒன்று பார்த்தீங்கன்னா, 23,000 பிரேக் டவுன் பேரிஷ் பர்த் ஆகணும்னா கீழே கண்டுள்ள விஷயங்கள் இருக்க வேண்டும். 23,250 டு 23,300 பகுதி தொடர்ந்து கிராஸ் பண்ண முடியாம திணறும். 23,100க்கு கீழே இருந்தால் வீக்னஸ் அதிகரிக்கணும். 23,000 டெசிசிவா உடைஞ்சதுன்னா பேனிக் செல்லிங் தான். தொடர்ந்து அதிக விற்பனைக்கான வாய்ப்புகள், தட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான சான்சஸ் உண்டு. அப்போ 23,000 உடைஞ்சதுன்னா அடுத்தது 22,920, அடுத்தது 22,780, 22,550. தற்போதைய க்ளோசிங் அடிப்படையில் பார்த்தா இதற்கான வாய்ப்புகள் குறைவு, முதல் சற்று மீடியமாக தான் இருக்குங்கிறது ஒரு கண்ணோட்டம். நம்பர் 2, 24,000 பிரேக் அவுட் புல்லிஷ் பாத் ஆகணும் அப்படின்னா எப்படி இருந்தால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள்? 23,320க்கு மேல் எண்ட் ஆஃப் த டே இஓடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்க, அது நிலைச்சிருக்கணும். 23,500 டு 23,600 பகுதியில் ஸ்ட்ராங் பயாஸாக இருக்கணும். அந்நிய முதலீட்டாளர்கள் ஆதரவு பிளஸ் வங்கி பங்குகள் இணைந்து அப் ட்ரெண்ட் மூவ் ஆனால் இதற்கான சாத்தியங்கள் உண்டு. அப்படின்னா அடுத்தது 23,600, 23,820, அப்புறம் நம்ம இந்த சைக்கலாஜிக்கல் லெவல்னு சொல்றோம் பார்த்தீங்களா, 24,000. 24,000 தாண்டி எடுத்தோன்னா அடுத்தது 24,250, 24,500ங்கிற லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ப்ராபபிலிட்டி இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ க்ளோஸ் அடிப்படையில் மிதமானது முதல் சற்று அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஓகே, இப்போ குளோபல் ஆக்டிவிட்டியில் என்னன்னா நம்ம கவனிக்க வேண்டியது, யூஎஸ் மார்க்கெட் டைரக்ஷன். நாஸ்டாக் எஸ்என்பி ஏறினால் இந்திய ஐடி மற்றும் பெரிய பங்களுக்கு ஒரு ஆதரவு கரம் கிடைக்கும். யுஎஸ் பாண்ட் ஈல்டு உயர்ந்தால் வெளிநாட்டு பணப்போக்கு சற்று ப்ரெஷராக இருக்கும். க்ரூட் ஆயில் இதுதாங்க இப்போ கடந்த ஒரு மாசமாவே இந்த க்ரூட் ஆயில் தாங்க நமக்கு ஒரு ருப்பி வேல்யூ, பட் நம்ம மார்க்கெட் ட்ரெண்டை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த எண்ணெயினுடைய விலை அதிகரித்தால் இந்திய சந்தைக்கு செலவு கொஞ்சம் அழுத்தமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. டாலர் இண்டெக்ஸ், டாலர் வலுவானால் எஃப்ஐஐ ஓட்டம் குறையலாம். பொதுவாக ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸு, திடீர் உலக நிகழ்வுகள் வாலட்டி அதிகரிக்கான வாய்ப்புகள் உண்டு. டொமஸ்டிக் ஆக்டிவிட்டி இந்திய சந்தையில் கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆர்பிஐ பாலிசிக்கு அப்புறம் வரக்கூடிய கொள்கை எதிர்பார்ப்பு, அந்நிய முதலீடு மற்றும் உள்நாட்டு முதலீட்டாளர்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இந்த எஸ்ஐபி, நம்ம ரீட்டைலர்ஸு, பிக் இன்வெஸ்டர்ஸுடைய பணப்போக்கு, வங்கி மற்றும் நிதித்துறை முன்னிலை, பெரிய நிறுவன முடிவுகள், அப்புறம் ரீட்டைலர்ஸ் பார்ட்டிசிபேஷன், இதெல்லாம் ஒரு சாராம்சங்கள். இம்மிடியட்டா முக்கிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்ப்போம். இம்மிடியட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா 23,150, அது பிரேக் ஆனால் 23,000க்கான வாய்ப்புகள் உண்டு. ஸ்ட்ராங் சப்போர்ட் 22,800. 22,800 உடைஞ்சா யாரும் நினைக்க முடியாத அளவுக்கு ஹெவி செல்லிங் அண்ட் பேனிக் ப்ரெஷருக்கான வாய்ப்புகள் உண்டு. இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 23,360 ஹோல்ட் ஆகணும். 23,060, அதுக்கடுத்த ரெசிஸ்டன்ஸ் 23,600, அதுக்கடுத்தது மேஜர் டார்கெட் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம மேஜிக் லெவல் சென்டிமெண்ட் 24,000. பிளானட்டரி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, புதன் கிரகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வேகமான இன்ட்ராடே மாற்றங்களுக்கு சான்சஸ் உண்டு அப்படின்ட்டு தகவல். குரு நீண்டகால நம்பிக்கைக்கான வாய்ப்புகள் உண்டு. சந்திரன், தட் இஸ் மூன், குறுகிய கால உணர்ச்சி அலைச்சலுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால 23,000க்கு இருந்தா சேஃப்டி இம்பார்ட்டன்ட். 23,600க்கு மேல் இருந்தால் மொமெண்டம் ஸ்ட்ராங். மேற்கண்ட தகவல் அடிப்படையில் சிம்பிளான ஸ்லோகன்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலையை பார்க்காதீங்க, திசை பார்த்து முதலீடு செய்யுங்கள். ஃபண்டமெண்டலி அண்ட் டெக்னிக்கலி குட் ஓரியன்டட் ஃபண்டமெண்டல் மூவ்மெண்ட் ஸ்டாக்காக இருக்கணும். அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்துட்டு உங்கள் நிதி ஆலோசனை கலந்து ஆலோசித்து தான் முடிவு செஞ்சாதான் உங்கள் கேபிட்டலை பாதுகாக்கிறதுக்கு வழியாக இருக்கும். சந்தையில் எந்த நிகழ்ச்சிகளும் எந்த செய்திகளும் எது வேணாலும் யாருக்கையும் கேட்காமல் எந்தவித காரணமும் இல்லாமல் வந்தக்கப்புறம் தான் நமக்கு அடடா இந்த காரணத்தினால இறங்கியிருக்கா, இந்த காரணத்தினால ஏறி இருக்காங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதனால நிதானமாகவும் நல்லா அனலைஸ் பண்ணி உங்களுடைய சொந்த முயற்சியில் செஞ்சு மேற்கொண்டு வர்த்தகமோ முதலீடோ செய்வது என்பது ஒரு ஆரோக்கியமானது. கூடுமானவர்களை மற்றவர் சொல்ல கருத்துக்களை கேட்டு நீங்கள் முடிவெடுக்காமல் இருப்பது நல்லது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.